ஒரு ஆப்பரான பயிற்சி எல்லாம் கிடைக்க போகுது. இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் சென்று நேரடியாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. வேலை இழந்துட்டவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஐயா வேலைக்கே என்னால் போகிறதுக்கு என்ன வரலன்னு சொல்கிறவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை அனைத்தையும் எடுத்து செய்வாங்க. ஐயா நான் கம்பெனிக்கு போய் கை கட்டி வேலை செஞ்சேன், நான் இனிமேல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி 10 ரூபா நான் சம்பாதிக்கிறேன்ற எண்ணம் தன்னம்பிக்கை உயரக்கூடிய காலம். ப்ரமோஷனுக்காக காத்திருந்தா கண்டிப்பாக ப்ரமோஷன் என்பது உண்டு சொன்ன. அதில் எந்த விதமான தடை ஐயா கடன் சார்ந்த விஷயங்களுக்கோ எதுக்கோ எந்த தொடர்பு. கடன் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். சனி பகவான் கடந்து செல்ற வரைக்கும் கடன் சுமை என்பது இருக்கும். அதை நாம் சரி கட்டுற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருந்தால் போதும். வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவை தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் தான் எந்த வேலையுமே செய்யும். செய்கின்ற வேலையில விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு இந்த ஃபுல்லாக நீங்கள் இறங்கி மாட்டிக்காதீங்க. இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ஆசையை தூண்டக்கூடிய காலம். 12ஆம் இடத்துல ராகு வந்தாலே ஆசையை தூண்டி விட்டுருவார். நான் வெளியூர் போயிடலாம், நான் வெளிநாடு போயிடலாம், இருக்கிற வேலையை விட்டுடலாம் இப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகி. அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. சுயநலம் தாராமல் பொதுநலத்தோடு நீங்கள் வேலை செய்யுங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் பொதுநலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. உபயராசி அல்லவா, வாழ்வாதாரத்தில் தாம் திங்கி தங்கி போயிருந்தாலும் இனி பின்தங்கி போகக்கூடிய நிலைமையெல்லாம் மாற்றிக்குவாங்க. காலத்திற்கேற்றாற்போல் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தன்மை மீனராசிக்கு உண்டு. எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் உண்டு. இவங்க வாழ்க்கையில் புதிய அமைப்புகள்லாம் வரப்போகுது. புதிய அறிமுகங்கள் வரப்போகுது. 2வது பட்சம் இந்த காதல் சமன்பாடும் உருவாகும். அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய காதல்லாம் உருவாகும். அதில் மட்டும் தலை தூக்கம். அதில் பொறுமையோடு செயல்படுங்க. வாழ்வாதாரம் மேலோங்கும். வாழ்க்கையில் கீழ்மட்டத்துக்கு சென்றவர்களை இனிமேல் வெற்றி பெறத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? இந்த மாதம் ஏற்கனவே அவங்க 2 மாதமாக வேதனைப்பட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த 5 கிரகங்களின் கூட்டமைப்பு சூரியனுடைய நிலைப்பாடு சென்ற பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் தொந்தரவான விஷயத்திலிருந்து 1 by 1 வெளியேறுவதை இவங்க கண்படாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் துன்பம் என்பது சூழ்ந்து கொண்டே தான் இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் துன்பம் என்பது சூழ்ந்து கொண்டே தான். இப்போ புத்துணர்ச்சி பெறுகின்ற காலம் வருது. புத்துணர்ச்சி பெறுகின்ற காலம் இப்போது ஆரம்பிக்கின்றது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்வதும் மனைவிக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலேருந்து இவங்க விலகி செல்லுறாங்க. வைகாசி மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரும். ஏன்னா நம்ம ராசிக்கு அவர் 6ஆம் அதிபதி. அவர் 2ஆம் இடத்துல இருந்தார். தொந்தரவான விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுவது. நம்ம ராசியிலே சுக்கிர பகவான் வீற்றிருந்தார். அவரும் இடம்பெயர்ந்து செல்கின்றார். 1ஆம் இடம் அதிபதி. அவரும் இடம்பெயர்ந்து உச்சம் பெற்று காணப்பட்டார். என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அனைத்தும் செஞ்சிட்டோம். எந்தெந்த செலவீனத்தை செய்யணுமோ அனைத்தும் செஞ்சிட்டோம். எதில் தலையிடக்கூடாதோ அனைத்தும் செஞ்சிட்டோம். இப்போ அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரப்போம். சனி பகவான் நம்ம ராசிலே இருக்காரு. இந்த கால சர்ப தோஷத்திலிருந்து நாம் விலகணும். ராகு பகவான் இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசியில் இருந்து இடம்பெயர்ந்து 12ஆம் இடத்துக்கு வருகிறார். கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். ஓரளவுக்கு பல நன்மையை தரக்கூடிய அமைப்பு என்று சொல்லி இவங்க 2 பேரும் வெளியேறினதே ஒரு பெரிய நன்மை. அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்வது வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் சார். ஐயா திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி நான் பேசலை. ஒரு ஆப்பரான பயிற்சி எல்லாம் கிடைக்க போகுது. இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் சென்று நேரடியாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. வேலை இழந்துட்டவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஐயா வேலைக்கே என்னால் போகிறதுக்கு என்ன வரலன்னு சொல்கிறவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை அனைத்தையும் எடுத்து செய்வாங்க. ஐயா நான் கம்பெனிக்கு போய் கை கட்டி வேலை செஞ்சேன், நான் இனிமேல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி 10 ரூபா நான் சம்பாதிக்கிறேன்ற எண்ணம் தன்னம்பிக்கை உயரக்கூடிய காலம். ப்ரமோஷனுக்காக காத்திருந்தா கண்டிப்பாக ப்ரமோஷன் என்பது உண்டு சொன்ன. அதில் எந்த விதமான தடை ஐயா கடன் சார்ந்த விஷயங்களுக்கோ எதுக்கோ எந்த தொடர்பு. கடன் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். சனி பகவான் கடந்து செல்ற வரைக்கும் கடன் சுமை என்பது இருக்கும். அதை நாம் சரி கட்டுற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருந்தால் போதும். வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவை தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் தான் எந்த வேலையுமே செய்ய முடியும். அது இந்த பொழுது என்று சொல்லக்கூடிய அமைப்பு 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலே அந்த பராக்கிரமத்தை காட்டக்கூடிய தன்மை. எதையும் எதிர்த்து போராடலாம், எதையும் செய்து முடிக்கலாம். 4ஆம் இடத்துல குரு இருந்தாலே அந்த கர்ஜிக்கும் தோகம் கேந்திரம் பெறுவது. ராசிநாதன் 4ஆம் இடத்துல வந்தாவே கேந்திரம் பெறும்.
கேந்திரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே கர்ஜிக்கும் தன்மை. கேந்திரம் பெறுவாங்க. கேந்திரத்தில் அமரும் போதெல்லாம் உங்களுக்கு குரு புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெறப்போகுது. அந்த அமைப்பெல்லாம் பெரிய பாக்கியத்தை தரும். இவங்களுடைய நாலேஜ் எல்லாம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் என்னென்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்க போகிறாங்க. தொழிலில் நாம் ஏன் பின்தங்கி போயிட்டோம், நம்மளுக்கு இருந்த திறமைகள்லாம் ஏன் மறைஞ்சு போச்சு, இந்த திறமையெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இவங்களுக்கெல்லாம் விட்டு விலக போகுது. ஐயா நான் பனிஷ்மெண்ட்டாக நிறையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன், தேவையில்லாத தவறுகள்லாம் பண்ணிட்டேன், அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. தடை என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரன் சகோதரியில் இருந்து வந்த தடையெல்லாம் விலக போகுது. தாயார் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. இருக்கின்ற வேலையை ஃபில்லப் பண்ணுங்கள். தயவு செய்து இருக்கிற வேலையை விட்டுட்டு மட்டும் நினைக்காதீங்க, நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கடன் வாங்க போகிறேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க. இதை மட்டும் மாற்றிக்கொண்டு இருக்கிற வேலையை செய்து கொண்டே இன்னொரு பிஸ்னஸ் தொடங்க நான் வாடானே சொல்லுவேன். செய்கின்ற வேலையில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு இந்த ஃபுல்லாக நீங்கள் இறங்கி மாட்டிக்காதீங்க. இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ஆசையை தூண்டக்கூடிய காலம். 12ஆம் இடத்துல ராகு வந்தாலே ஆசையை தூண்டி விட்டுருவார். நான் வெளியூர் போயிடலாம், நான் வெளிநாடு போயிடலாம், இருக்கிற வேலையை விட்டுடலாம் இப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகி. அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. சுயநலம் தாராமல் பொதுநலத்தோடு நீங்கள் வேலை செய்யுங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் பொதுநலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. உபயராசி அல்லவா, வாழ்வாதாரத்தில் தாம் தங்கி போயிருந்தாலும் இனி பின்தங்கி போகக்கூடிய நிலைமையெல்லாம் மாற்றிக்குவாங்க. காலத்திற்கேற்றாற்போல் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தன்மை மீனராசிக்கு உண்டு. எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் உண்டு. இவங்க வாழ்க்கையில் புதிய அமைப்புகள்லாம் வரப்போகுது, புதிய அறிமுகங்கள் வரப்போகுது. ரெண்டாவது பட்சம் இந்த காதல் சமன்பாடும் உருவாகும். அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய காதல்லாம் உருவாகும், அதில் மட்டும் தலை தூக்கும், அதில் பொறுமையோடு செயல்படுங்க. வாழ்வாதாரம் மேலோங்கும். வாழ்க்கையில் கீழ்மட்டத்துக்கு சென்றவர்களும் இனிமேல் வெற்றி பெறத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். ஒரு ஒன்றன் பின் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகப்போகுது. ஒரு வேலையில் எடுத்து செய்கிறோம், அந்த வேலையில் நம்மளுக்கு சரியான அமைப்பு கிடைக்கலன்னா இனி வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன தடை இருந்ததோ அவையெல்லாம் மாற்றத்துக்கான அமைப்பு சனி பகவான் வந்ததான். அடுத்த ப்ரொமோஷனுக்கு எடுத்தனப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வார். நம்ம ராசியிலே வந்துட்டார். ஏற்கனவே நம்ம ராசிநாதனும் 4ஆம் இடத்துக்கு சென்றுட்டார். 12ஆம் இடத்துல ராகு பகவானும் வெளியூர் பயணங்கள் தொடர்ந்து இன்று ஆன்மீக பயணங்களோ ஆன்மீக நாட்டங்களோ அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, அது மாதிரி விஷயங்களில் தலைகளாகும். ஆலய திருப்பணி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த சனி பகவானில் ஏற்பட்டு வந்த துன்பம், ராகுவால் ஏற்பட்டு வந்த துன்பம், இந்த பில்லி சூனியம் எல்லாம் விலகப்போகுது. இந்த நேரத்தில் ஜீவன கர்மாவை கர்மகாரகன் பார்க்கும் போதெல்லாம் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். பூர்வீக சொத்துக்களை சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. சொத்துக்களா வீடு சார்ந்த விஷயத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் அமைப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதையா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழங்கி வரணும். முதல்ல திருத்தணிக்கு போயிட்டு வாங்க. வைகாசி மாதம் விசாகம், வைகாசி விசாகம் என்று சொல்கிறோமில்லை, இந்த மாதத்தில் விசாக நட்சத்திரத்துக்கு அடி திருத்தணியை சென்று வாருங்கள். அந்த நேரத்தில் போயிட்டு வரும்போது நம்ம தீவினைகள் அனைத்தும் விலகும். வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த நெறியில்லாத வாழ்வு, தேவையில்லாத பச்சையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நான் இதுக்கு பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அந்த அரசியல் செயல்பாடு, அரசாங்க பணி, அதெல்லாம் உங்களுக்கு செயல்பாடு இப்போ தேடி வரப்போதையா. அதில் எந்த விதமான தடையே கிடையாது. வேலை வாய்ப்புக்காக இருக்கிறவங்க அரசு பணிக்கோ அரசியல்வாதிக்கோ இந்த தடை என்பது உங்களிடத்துல இல்லை. இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். அந்த திருத்தணிகை, வள்ளிமலை, திருப்போரூர், திருச்செந்தூர் சென்று வர தீவினைகள் அனைத்தும் விலகும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.